ஏன் இந்த 93 வயது பெரியவர் மீது ஏன் எங்களுக்கு மயக்கம்? ஏன் எங்களுக்கு இந்த நேசம்? ஏன் எங்களுக்கு இந்த பற்று? இதை யோசித்து யோசித்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் மொழி அரசியல் வேறாக இருந்தது, இன அரசியல் வேறாக இருந்தது. மொழி அரசியல் இன அரசியலோடு தொடர்பு விட்டிருக்கவில்லை. இன அரசியல் மொழி அரசியலோடு தொடர்பு விட்டிருக்கவில்லை. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் மொழி அரசியல் வேறல்ல, இன அரசியல் வேறல்ல, ரெண்டும் ஒன்று என்று தங்கள் 2 தோள்களில் தூக்கி நடந்தார்கள் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், அதை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். இன்றைக்கு முரசொலி பார்த்திருப்பீர்கள், முன்பக்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் அறிக்கை பார்த்திருப்பீர்கள். அதில் 4 வரியை படித்துவிட்டு 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நான் பயணப்பட்டேன். அதில் சொல்லியிருக்கிறார், இன்று புறந்தந்தவர் என் அன்னை அஞ்சுகம், என்னை சான்றோனாக்கியவர் என் தந்தை முத்துவேலர், கொள்கை வேல் வடித்து கொடுத்தவர் பெரியார், அவையத்து என்னை முந்தியிருக்க செய்தவர் அண்ணா. இப்படி சொன்ன போது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழை இன்றைக்கு இந்த பெருமகன் எடுத்தாண்டிருக்கிறார். இன்று புறந்தெறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, ஒளிர்வால் அரிஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழை இந்த 2016 ஜூன் 2க்கு கொண்டு வந்த பெருமகன் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரை பார்த்து எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. நான் சற்று நேரம் பேசப் போகிறேன். பெருமக்களே, உங்கள் தொலைபேசியை அணைத்துவிட்டு காதுகளை திறந்து கொள்ளுங்கள். உங்கள் இமைகளுக்கு கொஞ்சம் இமைக்க வேண்டாம் என்று உத்தரவு போடுங்கள். உங்கள் இருதயத்தை என்னை நோக்கி திருப்புங்கள். நான் சில நிமிடங்கள் சில செய்திகளை இந்த சபையில் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டில் சொல்பவன் வேறு, செய்பவன் வேறு என்பதுதான் நீண்ட தமிழின் வரலாறு. ஒருவன் சிந்திப்பான், பல பேர் சிந்திப்பார்கள், கற்பனை செய்துவிட்டு போய்விடுவான். ஆனால் செயல்படுத்துகிறவன் யார்? ஒரு பழமொழி உண்டு, சொல் என்பது பித்தளை, செயல் என்பதுதான் தங்கம். சொல்லி சென்றவன் எல்லாம் பித்தளை விற்றவன், செயல் செய்தவன் தான் தங்கம் விற்றவன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தங்கம் விற்றவர், செயல் செய்தவர். சொல்வதற்கு பல பேர் இருந்தார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதி ஒழிய வேண்டும் என்று பாட்டு இயற்றியவள் ஔவை. சமத்துவபரம் எழுப்பி சாதியை ஒழிக்க சட்டம் இயற்றியவர் கலைஞர். பெண்ணுரிமை வேண்டும், பெண்ணுரிமை வேண்டும் என்பது இந்த நாட்டின் நீண்ட காலமாக தத்துவ போராட்டம். அரசியல் விழுமியங்களும் சமுதாய தொன்மங்களும் பெண்ணுக்கு விடுதலை வேண்டும் என்று பேசி பேசி ஓய்ந்து விட்டன. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்ணு நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்று பெண்ணுரிமைக்கு போராடியவன் எழுதியவன் பாரதி. பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டு என்று சட்டம் இயற்றியவர் கலைஞர். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இனிமை தரும்படி வாய்த்தன நமது, கனியை பிடித்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. இதை எழுதியவர் பாவேந்தர். தமிழுக்கு செம்மொழி பெருமை தந்து சட்டம் இயற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கைரிக்ஷா இந்த நாட்டில் நான் சென்னைக்கு வந்த பொழுது அதை பார்த்து நான் நொந்திருக்கிறேன். ஒரு கனத்த மனிதன் அமர்ந்திருக்கிறான், இழைத்த மனிதன் இழுக்கிறான். இது என்ன கொடுமை? பல்லக்கு தூக்கிகளின் காலம் நிலப்பிரபுத்துவத்தின் காலம். நிலப்பிரபுத்துவத்தின் எச்சமாக மனிதன் மனிதனை இழுக்கிறான். இது ஒழியக்கூடாதா என்று கிராமத்து மனிதன் நான் வருந்தி இருக்கிறேன். இதை பட்டுக்கோட்டை பாட்டில் கூட எழுதியிருக்கிறான். நாடி தளர்ந்தவங்க, ஆடி நடப்பவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, பாடி கனத்தவங்க, தாடி வளர்த்தவங்க, பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க, படிப்பவங்க, வீடு பிடிப்பவங்க,
பொடி பசங்க பெரும் போக்கிரிங்க இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. எழுதியவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை கட்சிக்காரர்கள் அரசாண்ட மேற்கு வங்காளத்திற்கு முன்னால் கைரிக்ஷாவை ஒழித்து சட்டம் இயற்றியவர் இந்த முத்தமிழறிஞர் கலைஞர். எனவே சொல்வதற்கு பலரையும் செய்வதற்கு ஒருவரையும் தேவதூதனாக கலைஞருக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இவ்வளவும் செய்தீர்களே கலைஞர் அவர்களே, உங்களை மே 19 அன்று மாலை 5:15 சந்தித்தேனே, அந்த சந்திப்பு இன்னும் என் நெஞ்சில் கனத்த மௌனத்தோடு நிகழ்கிறது. நான் உள்ளே நுழைகிறேன். உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். சுற்றி தோழர்கள் இருக்கிறார்கள். நான் வந்து உங்கள் கையை பிடித்துக் கொள்கிறேன். என்னை சற்றே அண்ணாந்து பார்க்கிறீர்கள். ஒரு புன்னகை உங்கள் இதழ் கடையில் ஓடி விடுகிறது. அந்த புன்னகை துயரத்தின் பார்ப்பட்டதா ஆறுதலின் பார்ப்பட்டதா என்பதை என்னால் அறிய முடியவில்லை. ஒவ்வொரு நண்பராக அறையை விட்டு வெளியேறுகிறார்கள். அதன் பிறகு நீங்களும் நானும் ஒரு 4 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பேச்சு என் இதயத்தில் உங்களுக்கு இருந்த உயரத்தை இன்னும் 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 உயர்த்தி விட்டது. வெற்றி தோல்வி என்பது அரசியல்வாதிக்குத்தான், சமூகவாதிக்கு இல்லை. இரவு பகல் என்பது பூமிக்குத்தான், சூரியனுக்கு இல்லை. நீங்கள் சூரியனை போன்றவர், உங்களுக்கு ஏது இரவு பகல்? நீங்கள் சமூகவாதி, உங்களுக்கு ஏது வெற்றி தோல்வி? ஒரு மரம் நிழல் கொடுக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தோழர்களே? உங்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு மரம் நிழல் கொடுக்கிறது என்று சொன்னால் தன் தலைக்கு மேல் அது வெயிலை தாங்கிக் கொள்கிறது என்று அர்த்தம். தலைக்கு மேல் வெயிலை தாங்கிக் கொண்டவர் நீங்கள். உங்களை புரிந்து கொண்டவர்கள் தமிழர்களா என்று எனக்கு தெரியாது. பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும், ஒன்றை எதிர்பார்க்க கூடாது. இதுதான் அடிப்படை வேதம். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் அவமானத்தை எதிர்பார்க்க வேண்டும், நன்றியை எதிர்பார்க்க கூடாது. நன்றி என்பது தமிழ்நாட்டில் ஆடம்பரம். அத்தனை பேரும் அதை அனுபவிக்க முடியாது. நன்றி என்பது உச்சாணி கொம்பில் உள்ள தேன். எல்லார் உதட்டிலும் அது விழுந்துவிட முடியாது. உங்களை சரியாக புரிந்து கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாராட்டு மொழி இருக்கிறது, உச்சமான பாராட்டு மொழி. அண்ணா உங்களுக்கு சொன்னதுதான் உச்சமான பாராட்டு மொழி. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு அண்ணல் காந்தியடிகள் சொன்ன பாராட்டு மொழி மாதிரி மேடையில் பாடிக்கொண்டிருக்கிறார் எம்.எஸ்., முன்னால் அமர்ந்திருக்கிறார் உத்தமர் காந்தியடிகள். பாட்டு முடிகிறது, மேடைக்கு வருகிறார். மேடைக்கு வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அதுதான் உச்சம். எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடுகிற போது என்ன மாயம் நேர்கிறது என்று நான் யோசித்தேன். இன்றைக்கு விளங்கிவிட்டது. அவர் பாடுகிற போது, உச்சஸ்தாயிக்கு போகிற போது கடவுளுக்கு பக்கத்தில் போய்விடுகிறார். அது அல்ல, நம்மையும் கடவுளுக்கு பக்கத்தில் அழைத்து போய்விடுகிறார். அவர் நம்பிய கடவுள், அந்த கடவுளை எம்.எஸ். சுப்புலட்சுமியின் கீதத்திற்கு இணையாக சொன்னார். பாரத ரத்னா தராத பெருமையை இந்த பாராட்டு மொழி எம்.எஸ்.க்கு கொடுத்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த உத்தமர் காந்தியடிகளுக்கு ஒரு பாராட்டு. ஐன்ஸ்டீன் சொன்னார். ஐன்ஸ்டீன் 1955 மரணம் அடைந்தார். 48 காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த காந்தியடிகளுக்கு கிடைத்த பெரிய பாராட்டு ஐன்ஸ்டீன் சொன்ன பாராட்டு. அவன் சொன்னான், அடுத்த நூற்றாண்டில் இப்படி ஒரு மனிதன் எலும்பும் சதையும் நரம்புமாய் நடமாடினார் என்பதை நாடு நம்பாது. உச்சம் இதுதான். கார்ல் மார்க்ஸ்க்கு ஒரு பாராட்டு ஏங்கல் சொன்னார். எவ்வளவு எழுதியிருக்கிறான், எவ்வளவு படித்திருக்கிறான். அவன் சொன்னான், இவன் டாஸ் கேபிட்டலை படிக்கிற பொழுது இவன் வாழ்நாளெல்லாம் படித்துக் கொண்டே இருந்தான் என்று தோன்றுகிறது.
அடிக்குறிப்புகளை பார்க்கிற போது இவன் வாழ்நாளெல்லாம் எழுதிக் கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. இதுதான் பெரிய உச்சம். பேரையர் அண்ணா சொன்னார் கலைஞருக்கு, உங்கள் பொது வாழ்க்கையின் உச்சமே அதுதான் ஐயா. அவருடைய 45ஆம் ஆண்டு பிறந்த நாளின் போது பேரையர் அண்ணா பேசுகிறார். அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றாலும், தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்றாலும், இரண்டையும் ஒன்றாக கருதுவார் என் தம்பி என்ற இந்த ஒரு வாசகம்தான் உங்கள் வாழ்க்கையின் உச்ச வாசகமாக நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களிடம் பிடித்த விஷயம், இடுக்கண் வருங்கால் நகுக என்ற வள்ளுவரை நீங்கள் பின்பற்றி இருப்பதுதான். குறையில்லாத மனிதன் என்று யாராவது உண்டா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீதும் குறைகள் என்று சில சொல்லப்படுகின்றன, விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன, பழி என்று சில ஏற்றப்படுகின்றன. ஒரு பழமொழி உண்டு, வயிற்றில் ஒரு அவுன்சு மலமும் மூளையில் ஒரு அவுன்சு அவமானமும் மிச்சமில்லாத மனிதன் யாரும் இல்லை. இது இருக்கவே இருக்கும், குறைகள் இருக்கவே இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தால் உங்கள் நிறைகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டு சரித்திரம் ஓங்கி எழுந்து நிற்கிறது. தமிழர்கள் கீழே கிடந்தார்கள். அறிவில், பொருளாதாரத்தில், பண்பாட்டில், கலாச்சார அழிவில் கீழே கிடந்தார்கள். தூக்கி நிறுத்தினீர்கள் நீங்கள். இத்தனைக்கு மத்தியில் இடுக்கன் வருகிற போது நகுகிற அந்த கலாச்சாரம் தான் எனக்கு பிடித்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நண்பர்கள் அவை பார்க்க வருகிறார்கள். நான் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொருவராக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஒரு நண்பர் வந்தார். அவர் மாற்று கட்சிக்கு சென்று திரும்பி வந்தவர். முக்கியமான கட்சி, ஆளுங்கட்சி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இன்றைய ஆளுங்கட்சி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார். கலைஞர் கேட்டார், இவரை தெரியுமா? நான் சொன்னேன், தெரியும். அவர் கட்சி மாறி வளர்ந்து வந்திருக்கிறார் சொன்னேன். இந்த வளர்ந்து என்ற ஒரு வார்த்தைக்கு பக்கத்தில் ஒரு நொடி இடைவெளி இல்லை. வளர்ந்து இவ்வளவுதான் சொன்னேன். இவ்வளவுதான், 3 மாத்திரை இடைவெளி தான். அப்படி இல்லை கவிஞர், வளர்ந்து வரவில்லை, மாற்று கட்சிக்கு போய் வளைந்து வந்திருக்கிறார். இதெல்லாம் இந்த 93 வயதில் இந்த மூளையின் நியூரான்கள் தேய்ந்து போகும் என்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஆண்டுக்கு ஆண்டு நியூரான்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களாகத்தான் இருப்பார்கள். ஒருவன் எழுத்தாளனாக இருப்பான், பேச்சாளனாக முடியாது. பேச்சு வேறு, எழுத்து வேறு. எழுத்து என்பது மனவெளிகளில் பேசுவது, சொற்பொழிவு என்பது இந்த மைதானத்தில் இன்று பேசுவது. மைதானத்தில் இன்று பேசுவது தனிக்கலை, மனவெளியில் இன்று பேசுவது தனிக்கலை. அவனுக்கு இது வராது, இவனுக்கு அது வராது. எனக்கு தெரிந்து இந்தியாவில் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் கொடிகட்டி பறக்கிற பெருந்தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். சில பேர் மேடைக்கு சிந்திப்பார்கள், மேடைக்கு வருவதற்கு முன்னால் வீட்டில் சிந்திப்பார்கள். சில பேர் மேடைக்கு வருவதற்கு முன்னால் காரில் சிந்தித்துக் கொண்டு வருவார்கள். சில பேர் மேடைக்கு வந்து சிந்திப்பார்கள். நான் வாக்கியங்களுக்கு இடைவெளியில் சிந்திப்பேன். ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கு மத்தியில் சிந்தித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருப்பேன். எங்களை எல்லாம் தாண்டியவர் கலைஞர். வார்த்தைகளுக்கு மத்தியில் சிந்திக்க தெரிந்தவர் கலைஞர். நான் ஒரு திருமண வீட்டில் பேசுகிறேன், கலைஞர் இருக்கிறார். நான் ஒரு கதை சொல்லுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் 4 விதமான பந்துகளோடு பயணப்படுகிறான். வலக்கையில் ஒரு பந்து, இடக்கையில் ஒரு பந்து, இந்த கக்கத்தில் ஒரு பந்து, மறுகக்கத்தில் ஒரு பந்து. இந்த 4 பந்துகளோடு மனிதன் பயணப்படுகிறான். இதை விழுந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும். அது அல்ல முக்கியம். ஒரு பந்து மட்டும்தான் ரப்பர் பந்து, மற்ற 3ம் கண்ணாடி பந்துகள் என்று சொன்னேன். ஒரு பந்து தொழில், இன்னொரு பந்து குடும்பம், ஒரு பந்து உடல் நலம், இன்னொரு பந்து நட்பு. இந்த 4 பந்துகளும் விழுந்து விடாமல் பாராட்ட வேண்டும். இப்போது இந்த ஒரு பந்து இருக்கிறதே, தொழில் என்கிற பந்து, இது மட்டும்தான் ரப்பர் பந்து. கீழே விழுந்தால் மீண்டும் விழுந்து விடும். குடும்பம் கண்ணாடி பந்து, உடைந்தால் உடைந்ததுதான், விழுந்தால் சிதறியதுதான். நட்பு கண்ணாடி பந்து, உடைந்தால் உடைந்ததுதான். இந்த ஹெல்த், உடல் நலம்,
அது ஒரு கண்ணாடி பந்து, விழுந்தால் விழுந்ததுதான். அடே, கீழே விழுந்தால் திரும்பி வந்து விடுகிற இந்த ரப்பர் பந்தை காக்குவதற்கு கூடி போடுகிற போராட்டத்தில் ஒரு பங்கையாவது கீழே விழுந்தால் உடைந்து போகிற கண்ணாடி பந்துகளுக்கு காட்டுகிறாயா மனிதனே என்பதே கேள்வி என்று முடித்தேன். கலைஞர் பேசுற அப்புறம், தம்பி பந்துகளை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டிருந்தார். பந்துகள் உடைந்து விடாமல் மனிதன் பயணப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் பந்துகள் உடையாமல் பயணப்படுவதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். காரணம், எனக்கு பந்துக்கள் அதிகம். பந்துக்கள் என்றால் அவர் உறவுகள் அல்ல, ரத்த உறவுகள் அல்ல, இதோ தமிழினத்தின் சுத்த உறவுகள். இதுதான் எனக்கு பலம். இந்த நகைச்சுவையை வார்த்தைக்கு மத்தியில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் முத்தமிழர் கலைஞருக்கு உண்டு. ஐயா, இந்த நேரத்தில் நான் உங்களை பெரிதும் பாராட்டி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெரிதும் பாராட்டுவதற்கு காரணம், உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன உச்சகட்டமான ஒரு திட்டம். நான் முதலமைச்சரானால் இடுகிற முதல் கையெழுத்து மது விலக்கு என்று அறிவித்தீர்கள் அல்லவா? நான் அதை படித்துவிட்டு நின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டே உங்களை வணங்கினேன். என்னை அறியாமல் வணங்கினேன். ஏனென்றால் இந்த மதுவிலக்கினால் தான் இந்த பெருங்கட்சி தோற்று போறது என்று சில பேர் சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அது வேறு, அதை பற்றி எனக்கு வேறு கருத்து உண்டு. அதை சொல்கிற தளம் இது இல்லை. ஆனால் இந்த மது என்ன செய்கிறது தமிழ்நாட்டை? நண்பர்களை யோசித்து பார்த்தீர்களா? தொலைக்காட்சி வந்தது, திண்ணை ஒளிந்தது. செல்போன் வந்தது, அந்தரங்கம் அழிந்தது. மதுக்கடை வந்தது, தமிழ்நாட்டின் மனித வளம் ஒழிந்தது. என்ன தெரியுமா கணக்கு சொல்கிறார்கள்? தமிழ்நாட்டு ஆண்களில் குடிக்கிறவர்களின் விழுக்காடு 58. 58 விழுக்காடு குடிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 20 லட்சம் விதவைகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மதுவை குடித்தவர்களின் மனைவிமார்கள் 20 லட்சம் விதவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். நல்ல வேளை வங்காள விரிகுடா மதுவாக இல்லை. இருந்திருந்தால் தமிழர்கள் அதை குடித்து தீர்த்திருப்பார்கள். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் மத்தியில் தரைவழி போக்குவரத்து தொடங்கி இருந்திருக்கும். நல்ல வேளை இந்த மது விதவைகளை உண்டாக்குகிறது என்பதல்ல, இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய மனித வளத்தை தின்று தீர்க்கிறது. உன் வியர்வை எங்கே? உன் உழைப்பு எங்கே? உன் சிந்தனை எங்கே? இந்த ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை தூக்கி சுமக்க வேண்டிய மனிதர்கள் வாழுகிற போதே மண்ணுக்கும் புதைகுழிக்கும் போகிறார்களே. இந்த கொடுமையை தீர்க்க நீங்கள் சொன்ன அந்த திட்டத்தை தமிழின் அறிவுலகம் மட்டுமல்ல, பெண்களின் உலகம் மட்டுமல்ல, எதிர்கால உலகம் கூட உங்களை கைகூப்பி வணங்கும். அந்த மதுவிலக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டால் இந்தியாவின் உயர்ந்த மாநிலமாக தமிழகத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். அதுவரைக்கும் இந்தியாவின் முன்னோட்டமான மாநிலமாக தமிழகத்தை கொண்டு செல்ல முடியுமா என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த சிந்தனை பாழ்பட்டு போனதே என்பது என் கவலைகளில் ஒன்று. நான் கிராமத்து மனிதன், குடிகாரர்களை பார்க்கிறவன், குடியினால் அழிந்த பல குடும்பங்களை பார்த்தவன். என் குடும்பத்தில் யாரும் குடித்ததில்லை, என் ஒரே ஒரு சித்தப்பாவை தவிர. 45 வயதில் சிங்கம் போன்ற ஒரு மனிதன் செத்து தூக்கி போறோம். சிங்கம் என் சித்தப்பன் 45 வயதில் செத்து போனான். அது இன்னும் என் கண்ணுக்குள் இருக்கிறது. என் சித்தப்பனின் மரணம் என்னை பாதித்தது போல தமிழ் சொந்தங்களில் ஒவ்வொரு மரணமும் என்னை பாதிக்கிறது. குடியினால் செத்து போனவர்கள், விதி வந்து செத்து போனவர்கள் அல்ல, மது வந்து செத்து போனவர்கள். இந்த மதுவை தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவதுதான் தமிழ் சமுதாயத்தின் முதல் கடமையாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, நான் பேசிக்கொண்டே இருப்பேன். கடலின் அலைகளை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ரசித்துக் கொண்டிருக்கலாம். மழைபாடும் சங்கீதத்தை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்டுக் கொண்டிருக்கலாம். குழந்தையின் மழலையை எவ்வளவு நேரமும் சுகித்துக் கொண்டிருக்கலாம். முதல் காதலியின் சுண்டு விரலை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பற்றி கொண்டிருக்கலாம். உங்கள் பற்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிறைவாக ஒரு செய்தி, நீங்கள் மட்டும்தான் இந்தியாவில்
இத்தனை பெரிய கலவை உள்ள தலைவன், எழுத்தாளன், பேச்சாளன், திரைப்பட வசனகர்த்தா, நூலாசிரியன், சிறுகதை ஆசிரியன், நாடக ஆசிரியன், பத்திரிகையாளன், பாடலாசிரியன், திரைக்கதை ஆசிரியன், தயாரிப்பாளன், முதலமைச்சர், தோற்காத சட்டமன்ற உறுப்பினர், 93 வயதில் களத்தில் நிற்பவர். எனக்கு வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும். நான் அவருக்கு ரசிகன், அவர் எனக்கு ரசிகர். கவி சாம்ராட் என்று பிரதமர் இல்லத்தில் கொண்டாடினார். எனக்கு பிடிக்கும். நான் குறையாக சொல்லவில்லை. அவரை விட 6 மாதம் இவர் மூத்தவர். வாஜ்பாய் அவர்கள் பல்லாண்டு வாழட்டும், ஆனால் அவர் களத்தில் இல்லை. அவரை விட மூத்த கலைஞர் களத்தில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெருமை உண்டு. நாட்டுக்கு நாடு, கண்டத்திற்கு கண்டம். ஆஸ்திரேலியா ஜார்ஜ் பெர்னார்ட் தான் ஒரு பெருமை உண்டு. ஆஸ்கார், நோபல் இரண்டையும் வென்ற ஒரே மனிதன் பெர்னார்ட் ஷா. நாட்டுக்கு நாடு, கண்டத்திற்கு கண்டம், ஒரே தேசம் ஆஸ்திரேலியா. எழுத்தாளனுக்கு எழுத்தாளன், தலைவனுக்கு தலைவன் என்று இருக்கிற ஒரே தலைவர் நீங்கள் தான். நீங்கள் பல்லாண்டு வாழ்க. தயவு செய்து தமிழ்நாட்டில் யாரும் இனிமேல் அவரை 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்த வேண்டாம். ஏனென்றால் அதற்கு 7 ஆண்டுகள் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் 50 ஆண்டுகள் இருந்தால் அவனை 100 ஆண்டு என்று வாழ்த்தலாம். என்னை போல 60களில் இருந்தால் 100 ஆண்டு என்று வாழ்த்தலாம். தளபதியை வாழ்த்தலாம் 100 ஆண்டு வாழ்கவென்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞரை நீங்கள் எப்படி வாழ்த்துவீர்கள்? 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்துவதற்கு பதிலாக, ஐயா நீங்கள் வாழுங்கள், தமிழ் போல வாழுங்கள், இளமையோடு வாழுங்கள், நீங்கள் விரும்பும் வரை வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த 2 வருட காலத்தில் ஒபாமாவினுடைய மனைவி கூட அவரை அவ்வளவு தடவை சந்தித்திருக்க மாட்டார். அது என்ன ஒபாமாவுக்கும் நம்முடைய மோடிக்கும் இருக்கின்ற உறவு என்று எனக்கு தெரியவில்லை.